ஒரு குறியீட்டு இடமாக அது இருந்தது. சரி, இப்போ நம்ம தேவதாரு மரத்தை பற்றி பார்ப்போம். விவிலியத்தில் தேவதாரு மரம் பழைய ஏற்பாட்டில் இயேசு வாழ்ந்த காலத்தில் அது எவ்வளவு புகழ்பெற்றதாக இருந்தது என்பதை நாம் பார்ப்போம். இந்த தேவதாரு மரம் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு மரம், உறுதித்தன்மை. பெரும் புயல், காற்று, மழை, வெள்ளம் வந்தாலும் இது அசையாமல் உறுதியாக நிலைத்திருக்கக்கூடியது. இதனுடைய வேர்கள் ஏறக்குறைய இருக்கக்கூடியது. அத்தோடு மட்டுமல்லாமல் ஏறக்குறைய ஒரு 100 அடிக்கு ஆழமாக இருக்கக்கூடிய வேர்கள். அப்போ எவ்வளோ உறுதியாக இருக்கும் அந்த மரம். அதே போல் நிலைப்புத்தன்மை வாய்ந்தது, பல ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ஒரு மரம் இந்த தேவதாரு மரம். பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். அதே போல் இந்த மரத்திலிருந்து ஒரு நறுமண வாசனை வீசக்கூடிய ஒன்றாகவும் இது இருக்கும். எசாயா 55ஆம் அதிகாரம் 13வது வசனம், பார்த்தீங்களா? அப்போ முட்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு மரம் வளரும். அதே போல காய்ஞ்ச கருகிய செடிகளுக்கு பதிலாக இந்த தேவதாரு மரத்தினுடைய நறுமணமிக்க மனம் வீசும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இஸ்ரேல், இது இறைவாக்கினர் எசாயா, பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு அடிமைகளாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்வு மாறும். கருகிய வாழ்வு, முட்செடி போல இருக்கக்கூடிய வாழ்வு தேவதாரு மரங்களைப் போல ஒரு உறுதியாக, ஒரு பசுமையாக, நிலைப்புத்தன்மை மிக்க ஒரு வாழ்க்கையாக மாறும். நீங்கள் சொந்த நாட்டிற்கு எருசலேமுக்கு திரும்புவீர்கள், மெசியாவை காண்பீர்கள் என்றதனுடைய ஒரு உருவமாக இந்த தேவதாரு மரம் சொல்லப்படுகிறது. ஓசையா 14ஆம் அதிகாரம் 8வது வசனம், நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். அப்போ இந்த மரம் நல்ல பசுமையாக செழுமையாக வளரக்கூடியது. அப்போ இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே ஒரு பசுமை வீசும். ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் பசுமையாக நான் இருப்பேன், உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அதே போல இந்த தேவதாரு மரம் அரண்மனையையும் எருசலேம் ஆலயத்தையும் கட்டுவதற்காகவும் இந்த மரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், தாவீது அரசருக்கு ஒரு அரண்மனை கட்டுவதற்காக இந்த தேவதாரு மரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.